ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார வீக்கெண்டில் உங்கள் வீட்டில் கீ ரைஸ் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். இதுக்கு அரிசி வேகிறது மட்டும்தாங்க டைமிங், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் கிளாசிக் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா லாங்காக வரும். கீ ரைஸ்க்கு பிரியாணிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸில் கூட சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பிலாம் வருது, பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த இண்டியா கேட் ரைஸ் ப்ளூ கலர் பாக்கெட் இல்லைங்க, ப்ரௌன் கலரில் இருக்கும். எப்பவுமே பிரியாணி இல்லைன்னா கீ ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரிசியை மஸ்ட் 20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு அரிசி வெந்து வரும்போது நல்லா லாங்காக வெந்து வரும். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நடுவில் கீரி வச்சுக்கோங்க, நிறைய ரம்பல் எடுத்துக்கோங்க, நிறைய மின்ட் லீஃப் எடுத்துக்கோங்க. இந்த ரைஸோட மெயின் ஃபிளேவரே ரம்பையிலையும் புதினாவும் தாங்க. 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். கோகனட் மில்க், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதாங்க தேவைப்படும். நல்ல தாராளமா கீ போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், ரம்பையில, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மெயினா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் மாறக்கூடாது. கலர் மாறிச்சு அப்படின்னா ரைஸோட கலர்லாம் டோட்டலா மாற ஆரம்பிச்சிடும். ரம்பையில, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோ, இல்ல தேங்காய் பால் அதை ஊத்திக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் பால் ஊத்துறீங்க அப்படின்னா மிச்சத்துக்கு ஃபுல்லா நீங்க தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். எப்பவுமே கீ ரைஸ் அப்படித்தானே பண்ணுவோம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஜாயின் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரிசி ஆட் பண்ணிருங்க. நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல ஒரு கப்புக்கு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கணும். மெயினா மறந்துடாதீங்க, ஆல்ரெடி ஒரு கப்பு தேங்காய் பால் ஊத்திருக்கோன்றத. நல்லா ஒரு கொதி வந்தோடனே கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி நல்லா தாராளமா கீ போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அரிசியும் தண்ணி சரிசமா வரும் இல்லையா, அப்ப தம் போட ஆரம்பிச்சிருங்க. உங்ககிட்ட ரைஸ் குக்கர் இருக்கு அப்படின்னா இன்னுமே ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.